நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் தியானித்ததில் நேற்று யாரையும் தரக்குறைவாக எண்ணக்கூடாது, யாருக்கும் ஒன்றும் தெரியாது என்று எண்ணக்கூடாது, நான் தான் பலசாலி என்று எண்ணக்கூடாது. அதையும் சேர்த்து என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாடு வேண்டாம், ஒரு ஏரியாவில் ஒரு மரம் வெட்டி ஒருவர் இருந்தார், வயதானவர். ஆனால் அவரை போல் மரம் வெட்டுவதற்கு அந்த ஊரில் யாருமே இல்லை. நிறைய மரம் வெட்டுவார். காலையில் போய் சாயந்தரத்துக்குள் கிட்டத்தட்ட 2 டன் 3 டன் விறகு வெட்டி விடுவார்கள். எல்லாரும் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். ஒரே ஒருத்தர், நான் அவர் ஜெயித்து காமிக்கிறேன் என்று, அவர் வயதானவர், நான் இப்பொழுது தான் இளம் வயது காளை என்று சொல்லி அவரை விட நான் ஜாஸ்தி வெட்டுகிறேன் என்று போனார். அவர் வெட்டி கொண்டே இருந்தார். இவன் முதல் நாள் ரொம்ப பலசாலி, வெட்டு 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 வெட்டி வெட்டு என்று எண்ணிய வெட்டி முடித்தாலும் அவர் வெட்டியதில் 3/4 பாகம் இவன் எட்டிவிட்டான். ஓ சரி பார்க்கலாம், நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி மறுபடியும் அடுத்த நாள் போனான். அந்த பெரியவர் ஒன்றும் பேசவில்லை. 2வது நாள் போனான். அதே வெட்டு 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 வெட்டி கடைசியில் பார்த்தால் அவன் அரை பாகம் கூட வெட்ட முடியவில்லை. அவர் வெட்டியதில் அரை பாகம் கூட வெட்ட முடியவில்லை. 3வது நாள் நல்லா உடம்பு நல்லா சாப்பிட்டு போய் வெட்டலான்னு போனான். வெட்டினானா முடியவே இல்லை. அவனால் பலமிழந்து விட்டான். என்ன வெட்டினாலும் வெட்டுவிட மாட்டேங்குது, மரம் வெட்டாக மாட்டேங்குது. அப்புறம் அவன் அடிபணிந்து இந்த ஐயாவிடம் போய் சொன்னான், ஐயா, உங்களோட எத்தனையோ வயது நான் சிறியவன், ஆனால் நீங்கள் வெட்டுகிற அளவு என்னால் வெட்ட முடியவில்லையே, இதுக்கு என்னதான் காரணம் என்று கேட்டார். அப்போது அவன் சொன்னார், தம்பி, நீ உன்னுடைய உடல் பலத்தை வைத்து வெட்டுகிறாய். நானும் என்னுடைய கையில் இருக்கிற கோடாரி இருக்கல்ல, அந்த கோடாரியை டெய்லி நான் பதம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கோடாரி பதமாக இருக்கிறபடியால் டெய்லி நான் சாடம் முடிச்சுட்டு வர்றதுனால நான் ஒரு வெட்ட 4 துண்டாக போகும். நான் அந்த பலத்தை, என்னுடைய பலமும் கோடாரியின் பலமும் சேர்த்து வைத்து நான் வெட்டுவதால் உனக்கு மேலாகல இந்த ஊரில் யாரும் என்னை போல் வெட்ட முடியாது என்று நான் நினைக்கவில்லை, ஊரார் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று தாழ்மையாக சொன்னார். அதே போலத்தான் நிறைய பேருக்கு கார் ஓட்ட தெரியும், லாரி ஓட்ட தெரியும். ஆனால் லாரி நின்று போனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாது, கார் நின்று போனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. பெரிய லாரி நிறைய ஃபுல்லோடு ஏற்றி வருகிறார்கள். ஒரு இடத்துல வரும்போது அந்த லாரி ஃபுல்லாக ஏற்றி வரும்போது, கயிற்று கட்டி தார்பாலிட்டு ஏற்றி வரும்போது நடுவில் ஒரு பாலம் போகிறது. அந்த பாலத்துக்குள் நகர முடியாமல் வண்டி சிக்கிக்கொண்டது, மாட்டிக்கொண்டது. ஒன்று மறுபடியே அந்த வண்டி முன்னோக்கி எடுத்தால் தார்பாலின்களையும் உள்ளே இருக்கிற சரக்குகள்லாம் கழியும். பின்னோக்கி எடுக்க முடியாது, அவனுக்கு பின்னால் ஏகப்பட்ட வண்டி நிற்கிது. வழக்கம் போல் கிளீனர், தூங்குற கிளீனர் தூங்கிட்டே இருக்கிற அந்த டிரைவருக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்துச்சு. டேய், நான் பாட்டு கஷ்டப்படுறேன், நீ ஏடா இப்படி தூங்கிட்டு இருக்கிறேன், பாடுற வண்டி முன்னாடி போக முடியுது, என்னடா பண்ணுறது, என்னென்ன பண்ணுறது, அந்த ஹைட்டு என்னென்னு பாருங்கள், நம்ம டயரில் இருக்கிற காற்றோட ஹைட்டு என்னென்னு பாருங்கள், கொஞ்சம் காற்று இறக்குங்க 4 வீல்லையும், வண்டி முன்னாடி போகும். பக்கத்தில் தான் மெயின் பஜாராக இருக்குது, அங்கே எப்படி டயர் பஞ்சர் கடை இருக்குது, கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு போகலாம். இல்லாட்டி அவனே ஏதாவது மிஷின் வச்சுருப்பான், அவன் வந்து நமக்கு காற்று பாலத்தை தாண்டவன ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு அவன் கொண்டு வந்து காற்றை ஃபில் பண்ணிடுவான் அப்படின்னு சாதாரண தூங்கிட்டே சொல்லிட்டான். டிரைவர் முடித்தார். இவன் கிளீனருன்னு நாம் நினச்சா இவன் நமக்கே புத்தி சொல்கிறான். அவனும் விறகு வெட்டியோட வாழ்த்தி அறிந்த அவனும் தன்மேல் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொள்கிற சகோதரனை சகோதரியை, நீங்கள் யாரும் இப்படி பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்மளை நாம் தாழ்த்தணும். ஒரு முறை நாம் செபிக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த கதை விறகு வெட்டு கதை கேட்ட கதை என்று கூறி நாம் நம்முடைய பெருமையை யாருக்கும் நம்முடைய பெருமையை நம்மை பற்றி பெருமை சொல்லக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. நம்மை நான் தாழ்த்துவோம் என்று கூறுகிறோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம்.